வணக்கம் மக்களே. 2026 தாவேகா போட்டியிடும் சின்னம் இதுதான். டிக் அடித்து லாக் செய்த நடிகர் விஜய். ஞாபகம் வச்சுக்கிறதும் ஈஸி. இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் சின்னத்தை அதன் தலைவர் நடிகர் விஜய் தேர்வு செய்து விட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் அந்த சின்னத்தை இனி வரும் தேர்தல் பிரச்சாரங்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளில் பிரபலப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழக வெற்றி கழக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை என சொல்லப்பட்ட தகவல் கரூர் சம்பவத்திற்கு பிறகும் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் நடந்தது முதல் தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் முடங்கிவிட்டது. நடிகர் விஜயும் வெளியவே தலையை காட்டவில்லை என்றே சொல்லலாம். இதுக்கப்புறம் நிர்வாகிகளும் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகுதான் தற்போதுதான் மெல்ல மெல்ல வெளியே வருகிறார்கள் என்பது உண்மை. கரூர் மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்ல நடிகர் விஜய் முயற்சித்து வருகிறார் என்றும் இந்த தேர்தல் சந்திப்புக்கு பிறகு வெட்டுப்போன தேர்தல் பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்க முயற்சித்து வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. தமிழக சட்டசபை தேர்தல் தேதி நெருங்கி வருவதால் புதிதாக களம் காணும் விஜய் தனது கட்சிக்கான சின்னத்தை தேர்வு செய்வதில் கவனம் செலுத்தி வந்திருக்கிறார். நாடு முழுக்க எந்தெந்த மாநிலங்களில் சட்டசபை பதவிக்காலம் முடிகிறதோ அங்கெல்லாம் தேர்தலை தேர்தல் ஆணையம் நடத்தி வருகிறது. தற்போது புதிய அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது. அதாவது அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் தங்களுக்கான பொது சின்னத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான தேதிகள் வெளியானது. வாக்கு சதவீதம் சட்டசபை உறுப்பினர்களை கொண்டுள்ள கட்சிகள் விதிமுறைகளுக்குட்பட்டு அப்படியே இருக்கும். தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய கட்சிகள் மட்டும் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும். இப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அந்தந்த கட்சிகள் விரும்பும் சின்னமே நிரந்தரமாக வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அப்படித்தான் திமுகவுக்கு உதயசூரியனும், அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னமும், தேமுதிகவுக்கு முரசு சின்னமும், பாமகவிற்கு மாம்பழ சின்னமும், பாஜகவிற்கு தாமரை சின்னமும், காங்கிரஸ் கட்சிக்கு கை சின்னமும் உள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்று பானை விவசாய சின்னங்களை நிரந்தரமாக பெற்றுக்கொண்டன. தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி தேர்தலில் போட்டியிட்டு குறிப்பிட்ட அளவு வாக்கு சதவீதம் பெறும் கட்சிகளோ அல்லது வெற்றி பெறும் கட்சிகளோ தான் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படும். இந்த நிலையில் கரூர் சம்பவத்தை சொல்லி தாவேகாவின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒருவர் போட்ட வழக்கின் போது அக்கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல என்பது தெரிய வந்தது. அதாவது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டது வேறு அங்கீகாரம் என்பதும் வேறு, அந்த வகையில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் தங்களுக்கான பொது சின்னத்தை கேட்டு நவம்பர் 11ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தால் 184 சின்னங்கள் பட்டியலிடப்படும். தங்களுக்கு தேவையான சின்னங்களை தேர்வு செய்து விண்ணப்பிக்க வேண்டும். ஒரு கட்சி குறைந்தபட்சம் 5 முதல் 10 சின்னங்கள் வரை விண்ணப்பிக்கலாம். மேலும் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்களே இருப்பதால் தேர்தல் ஆணையம் கொடுக்கும் சின்னத்தை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்த என்ன செய்யலாம் என்பது குறித்தும் நடிகர் விஜய் ஆலோசித்து வருகிறார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.